புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக 2025-26ஆம் ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழகத் தலைவர் ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெள்ளிக்கிழமை காலை 10:15 மணிக்கு புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச் சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் நடந்தது. மாநில செயலாளர்கள் சிவக்குமார், ரவிக்குமார், இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி சுலோக்ஷனா, கவிதா, சுகுணா ரகோத்தமன், முருகையன், பார்த்திபன் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனை கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அணி உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் மாநில துணை செயலாளர் கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கூறினார்.